எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை தானியேல் 9:23. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இங்கே வேண்டிக் கொள்ளல் என்பது ஜெபம் செய்தல் ஆகும். ஜெபத்தில் ஒரு வகை மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தல் ஆகும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று கலாத்தியர் 6:2 கூறுகிறது. அந்தபடி கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்வது போன்று நாமும் மற்றவர்களுக்காக ஜெபம் செய்வதை தேவன் எம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனையும் எம்மையும் இணைக்கும் ஜெபமாகிய பாலத்தில் நாம் பயணிக்கும் போது தானியேலுக்கு மாத்திரமல்ல, எமக்கும் நாம் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்படும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய தூதன் எம்மை சூழ பாளையம் இறங்கும்படி கர்த்தர் செய்வார். உங்களுக்காக ஒரு குட்டி கதை. கிறிஸ்தவ போதகர் ஒருவர் ஒரு முறை பயணம் சென்றிருந்த போது 2 பேர் சண்டையிடுவதை கவனித்தார். அவர்களில் ஒருவன் பலத்த காயமடைந்தான். இந்த போதகர் காயமடைந்தவனின் அருகே சென்று அவனுடைய காயங்களுக்கு சிகிச்சை அளித்த பின்னர் அவர் ஒரு காட்டுக்குள் பயணம் ஒன்றை மேற்கொண்டு ஒரு இரவு காட்டுக்குள் தங்கி எந்தவித அசம்பாவிதமும் இன்றி தனது தங்குமிடத்துக்கு வந்து சேர்ந்தார். 2 வாரங்களுக்கு பிறகு அவர் தன் பயணத்தை முடித்து மீண்டும் தனது ஊருக்கு வந்தார். வழக்கம் போல அவர் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஏற்கனவே சண்டையில் காயப்பட்டு அவரிடம் சிகிச்சை பெற்ற அந்த இளைஞன் அவரிடம் வந்தான். போதகரே, நீங்கள் உங்கள் பயணத்தின் போது பணம் மற்றும் மருந்துகளை எடுத்து சென்றது தெரிந்து நானும் என் நண்பர்களும் உங்களை பின்தொடர்ந்து காட்டுக்குள் வந்தோம். நாங்கள் உங்களை கொலை செய்து உங்கள் பணத்தையும் மருந்து பொருட்களையும் கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்தோம். நீங்கள் தங்கியிருந்த முகாமுக்குள் நாங்கள் நுழைய முயன்ற போது 26 ஆயுதமேந்திய காவலர்களால் உங்கள் முகாம் சூழப்பட்டிருந்தது என்றான். இதை கேட்ட போதகர் சிரித்துவிட்டு அந்த காட்டு முகாமில் நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன் என கூறினார். ஆனால் அந்த இளைஞன், இல்லை ஐயா, நான் மட்டும் காவலாளிகளை பார்க்கவில்லை, என் 5 நண்பர்களும் அவர்களை பார்த்தார்கள். அந்த காவலர்களை பார்த்ததும் பயந்து உங்களை விட்டு நாங்கள் ஒரே ஓட்டமாக வெளியேறிவிட்டோம் என்று கூறினான். இந்த கட்டத்தில் ஆலயத்தில் இருந்தவர்களில் ஒருவன் குறுக்கிட்டு இது நடந்த சரியான நாளை சொல்ல முடியுமா என்று போதகரிடம் கேட்டான். போதகர் சரியான நாளை திகதியுடன் கூறினார். குறுக்கிட்டவன் அவரிடம், உங்களுக்கு இந்த சம்பவம் நடந்த அன்று காலை நான் பந்து விளையாடுவதற்காக தயாராகி கொண்டிருந்தேன். அவ்வேளை உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் உணர்த்தப்பட்டேன். அத்தோடு கர்த்தருடைய வற்புறுத்தல் மிகவும் வலுவாகவும் இருந்தது. உடனே நான் உங்களுக்காக ஜெபிக்க இந்த தேவாலயத்தில் உள்ள மனிதர்களை என்னை வந்து சந்திக்கும்படி அழைத்து எல்லோருமாக உங்களுக்காக ஜெபித்தோம். அன்று என்னை சந்தித்தவர்கள் அனைவரும் எழுந்து நிற்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அன்று ஜெபிக்க ஒன்றாக கூடியிருந்த அத்தனை பேரும் எழுந்திருந்தனர். போதகர் அவர்களை எண்ணி பார்த்தபோது அவர்கள் 26 பேராக இருந்தனர். ஆம் என கண்பானவர்களே, இவர்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஒரு போதகருக்காக ஜெபித்த அந்த 26 பேரின் ஜெபத்தையும் கேட்ட தேவன் ஆளுக்கு ஒரு தூதனாக 26 தூதர்களை பட்டியங்களோடு அந்த போதகரின் முகாமை சூழ பாளையம் இறங்கும்படி செய்தார். இத்தனை அற்புதம்! நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்கிற தேவனுடைய ஏக்கம் அறிந்து அவருடைய வேதனை உணர்ந்து அழிந்து போகிற ஜனங்களுக்காக தேசங்களுக்காக பரிந்து பேசி ஜெபங்களை ஏறெடுக்க கிருபை வேண்டி இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நீ நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. நாமும் இந்த நாட்களிலே தேவைகளோடு துன்பங்களோடு வியாதிகளோடு பயங்களோடு இருப்பவர்களுக்காக உம்மிடத்திலே பரிந்து பேசி ஜெபிக்க எங்களுக்கு நீங்க கிருபதாங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.